நம்முடைய வாழ்க்கையிலே மிக அவசியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை துவங்குறது பெரிய விஷயம் இல்லை, இல்லைன்னா ஒரு காரியத்திற்காக நீங்கள் பிரயாசப்படுவது பெரிய விஷயம் அல்ல, அதனுடைய முடிவிலே அதனுடைய ஜெயத்தை பார்க்கிற வரைக்கும் நீங்கள் அதிலே நிற்கிறது மிக அவசியமான ஒன்று. அதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையில ஏன் அவர்கள் வெற்றி பெற முடியல, ஏன் அவங்க வெற்றி அடையலைன்னா, ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க, பொருத்தனை எடுக்கும் போது நல்லா பொருத்தனை பண்றாங்க, ஆனா என்ன அப்படின்னா அவங்க அதுல நிக்காததுனாலே அவர்களால் பெரிய வெற்றியை அடைய முடியல. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரிடத்துல என்ன கிருபையை கேட்கணும்னா, ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை, ஒரு பொருத்தனையை, ஒரு தீர்மானத்தை நான் எடுப்பேனே, ஆனால் கடைசி வரையிலும் அதிலே உறுதியாய் நிற்கக்கூடிய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க கேட்கணும். அது தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவசியமான ஒன்று. வேதத்திலே நிறைய மனிதர்களை ஆண்டவர் இதற்கு காண்பிக்கிறார். ஒரு கூட்டம் நின்று கடைசி வரையிலும் நின்று ஆசீர்வதிக்க ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் நிற்க முடியாமல் அப்படியே பாதி வழியிலே விட்டு தங்களுடைய ஆசீர்வாதத்தை குலைத்த ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்றைக்கு 3 காரியங்களை உங்களோடு வேகமாய் நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கக்கூடிய மிக முக்கியமான 3 காரியத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வேதத்தை திறந்து முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் 2 கொரிந்தியரின் நிருபம், நீங்கள் 13ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையிலே அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் அவருடனே கூட நிலைத்திருப்போம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் நீங்க பார்ப்பீர்களே, ஆனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று 5வது வசனம், உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள். அப்போ இந்த இடத்துல என்ன வசனம் சொல்லப்படுகிறது? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு நிற்கணும் அப்படின்னு சொன்னா, பரீட்சைக்கு நிற்கணுமாமா. எதற்கு நிற்கணும்? பரீட்சை அப்படின்றது சோதனை அப்படின்னு கூட சொல்லலாமே. பொதுவாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பாருங்களேன், எல்லாத்துலேயுமே விளையாட்டு போட்டியில் சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வேகமாய் போவாங்க, எல்லா டூருக்கு போகணுன்னா போவாங்க, எல்லாத்துலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அந்த பரீட்சை வருது பாருங்க, எக்ஸாம் வருது பாருங்க, அந்த டைமில் அவங்க பேக் அடிச்சிருவாங்க. இல்லை, இந்த எக்ஸாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே, இது ஏன் இப்படி ஒன்று வைக்கிறாங்க, இது கிடைக்கக்கூடாது. அதுவும் நிறைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இந்த எக்ஸாம் டைம் ஸ்கூல் வாத்தியார் சாகணும்னே ஜெபம் பண்ணுவாங்க பாருங்களேன் இன்னைக்கு. ஏன்னா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அதனால அவங்களுடைய பெரிய பிரேயர் ரிக்வெஸ்டே என்ன அப்படின்னு சொன்னா, வாத்தியார் இறந்து போயிடணும், அப்போ லீவு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு நீங்கள் நிற்கிறீர்களோ இல்லையோ, கர்த்தர் ஒரு நாள் உங்களை பரீட்சையிலே கொண்டு நிறுத்துவோம். அந்த பரீட்சையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அந்த சோதனையிலே நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து வாசித்து பார்க்கும்போது வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்றது, கர்த்தர் அவனை ஒரு சோதனையின் பாதையிலே கர்த்தர் கூட்டிட்டு போனார். அவன் அறியாதது, அவன் நினைக்காதது, அவன் விரும்பாதது எல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே வந்துருச்சு. ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவன் அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய சோதனையிலே அவன் நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த
இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பரீட்சையின் காலத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு போகலாம், ஒரு சோதனையின் காலத்திற்குள்ளாய் உங்களை கொண்டு போகலாம். இந்த சோதனையில என்னால நிக்க முடியல, நான் எப்படி நிப்பேன், என்னால தாங்கக்கூடிய பலன் இல்லை. உங்களுடைய மனசு அப்படி சொல்லுமானால் இன்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகளே, இந்த சோதனையிலே நீ தைரியமாய் நில். மகனே, இந்த சோதனையிலே நீ தைரியமாய் மேற்கொள். இந்த இடத்துல நின்னு இந்த காரியத்தை நீ செய்வாயானால் உன்னுடைய கண்கள் ஒரு பெரிய மகிமையை காண பண்ண கர்த்தர் வல்லவராய் இருப்பார். யோசேப்புக்கு கொடுத்த அந்த உயர்வை கர்த்தர் நீங்கள் நிற்கும் போது, ஆமென், கர்த்தர் அந்த உயர்வை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரீட்சைக்கு நிற்கிறவர்களுக்கு பலன் கொடுத்து, ஆமென், சத்துவத்தை பெருக பண்ணி அவர்களை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென் சொல்லுவோம். சோதனைகள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. சோதனைகள் வரும்போது மனம் தளர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளையை உயர்த்துவதற்கு அவர் வைக்கிற ஒரு மிகப்பெரிய பரீட்சை என்ன அப்படின்னா, சோதனையில அவன் நிற்கிறானா அப்படின்றத கர்த்தர் எப்பவுமே பார்ப்பாரு. ஆண்டவர் உங்களிடத்துல வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் தருகிற ஆண்டவர் அல்ல. உங்களுடைய வாழ்க்கை அக்னியினாலே சோதிக்கப்படும். பாருங்க, இந்த பொன் நம்முடைய நிறைய பேருடைய கழுத்துல காதுல எல்லாம் ரொம்ப டிசைனா நிறைய தங்கங்கள் கிடக்குது பாருங்க. இந்த தங்கம் எல்லாம் சும்மா வந்துடல, அப்படியே அவ்வளவுதான் சொன்ன உடனே வந்துடல. இதற்கு பெரிய சோதனை, என்ன சோதனை இருக்கு அப்படின்னா அக்னியினுடைய சோதனை. அதுவும் எப்படிப்பட்ட சோதனைன்னா, அந்த அக்னியில அந்த தங்கம் தண்ணி மாதிரி உருகிருமாமா. எந்த தங்கம் தண்ணி மாதிரி உருகுதோ அந்த தங்கத்தை தான் அந்த குயவன் அவனுக்கு ஏற்ற பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பொருளாக அவனால வணைய முடியும். அப்போ இல்ல, நான் இந்த சோதனையில இருக்க மாட்டேன்னா அவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பொன்னாக விளங்க பண்ண போகிறார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை பொன்னா வைக்க போகிறார். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சோதனையிலே கடந்து போகிறீர்கள். நீங்க டெய்லி அதைத்தான் ஜெபம் பண்றீங்க. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட உங்க மனசு அப்படிதான் சொல்லுது, ஐயோ இந்த சோதனையில என்னால நிற்க முடியல, இந்த அவமானத்தை என்னால தாங்க முடியல, நான் செத்துறவா, இந்த உலகத்துல கர்த்தர் என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, இல்லைன்னா இந்த காரியம் எனக்கு வேண்டாம். உங்களுடைய மனது சொல்லுமானால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தைரியப்படுத்தி ஒரு வார்த்தையை சொல்கிறார். மகளே, இந்த சோதனையை அனுமதித்த கர்த்தர் தாங்கக்கூடிய பலன் தருவார். ஏசப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த சோதனையில நான் நிற்கக்கூடிய பலனை எனக்கு தாரும், இதை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தாரும், இதை சகிக்கக்கூடிய பலனை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை வெற்றியாய் நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென். வேதாகம கல்லூரியிலே நான் படிக்கும்போது ஒரு பலவீனமான ஒரு வாலிபர் என் கூட பைபிள் காலேஜ் அவர் படித்தார். ரொம்ப பலவீனமானவர், நானே பலவீனமான, என்னை விட ரொம்ப பலவீனமான ஒரு மனுஷன் அவர். அவர் என்ன அப்படின்னா, அவருக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டு வந்துடும், அந்த அப்படி மூக்கு அடைச்சிக்கும், வீசிங் வந்துடும். அதனால அவர் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் காலையில் பச்சை தண்ணியில் முகத்தை கழுவிட்டு ப்ரேயரில் உட்காருவோம். ஆனால் அவரால் முடியாது. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கீழே 3 மணிக்கே எந்திரிச்சு சுடுதண்ணியில் முகத்தை கழுவி அதுக்கப்புறம் மஃப்ளர் எல்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட 8:30 மணி வரைக்கும் அவருடைய சொட்டரை அவரால் கழட்டவே முடியாது. மிக பலவீனமானவர். உங்களுக்கு ஒரு ஜோக் ஒன்று சொல்கிறேனே, ஒரு விஷயம், எங்களுடைய பைபிள் காலேஜில் எல்லாருக்கும் கொக்கோ கோலா வாங்கி கொடுத்தாங்க. இந்த கொக்கோ கோலா இதெல்லாம் கிடைக்கிறது எங்களுடைய காலேஜில் ரொம்ப அபூர்வம். அதெல்லாம் கிடைக்காது. வருஷத்துக்கு 3 வருஷம் படிச்சு ஒரே ஒரு டைம் தான் கொக்கோ கோலா எங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்போ எல்லாரும் கொக்கோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆசையா அவங்க அந்த டம்ளரை வாங்கி எல்லாரும் ருசிச்சு குடிச்சிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அந்த கொக்கோ கோலாவை கீழே கொண்டு பாத்திரத்தில் ஊற்றி சூடு பண்ணிட்டு இருந்தாரு. யாராவது நம்புவீங்களா? கொக்கோ கோலா குடிக்கிறதுக்கு அவருக்கு ஆசை, ஆனா என்ன பண்ண முடியாது, அதை ஜில்லுன்னு குடிச்சா அவருக்கு ஒத்துக்காது. எல்லாத்தையுமே அவர் சூடு பண்ணி தான் சாப்பிடணும், சூடாக தான் சாப்பிடணும், சூடாக தான் தண்ணி குடிக்கணும். அந்த கொக்கோ கோலாவை கொதிக்க வச்சுட்டு இருக்கிறத பார்த்து 2 பசங்க பார்த்த உடனே அவ்வளோதான், காலேஜ் முழுக்க பரப்பிட்டாங்க. இந்த மாதிரி கொக்கோ கோலாவே சூடு பண்ணுறாரியா, சூடு பண்ணி சாப்பிட்றான். ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது நமக்கு அவருடைய ஃபீல் என்னன்னு தெரியல. ஆனால் அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டார். இன்று அந்த சோதனையில் ஆனால் எத்தனையோ விசை அந்த பைபிள் காலேஜில் உள்ள டீச்சர்ஸே எப்பா நீ இவ்வளோ கஷ்டம்
கஷ்டப்படுறியே, அதனால ஒண்ணு பண்ணு. அவருக்கு எல்லா எக்ஸ்கியூஸும் கொடுத்துருந்தாங்க. நீ வீட்டுல இருந்துட்டு நீ எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, இல்ல நான் 3 வருஷம் படிச்சு முடிக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் இங்க நான் இருக்கிறதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு அப்படியே 3 வருஷமும் கஷ்டப்பட்டு இருந்துட்டாரு. அவருக்கு சர்டிபிகேட் கிடைச்சிச்சு, ஊழியத்திற்காக அனுப்பினார்கள். இன்று தேவ கிருபையில ஒரு பலவீனம் கூட இல்லாம கர்த்தருக்காக பெரிய ஊழியத்தை அவர் செய்றாரு. ஆமென். சமீபத்தில் அவரை சந்திக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், பிரதர், காலேஜ்லயே நீங்க ரொம்ப பலவீனமான ஆளு, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலசாலியா கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருக்கு திருமணமாகி குழந்தைகள் வந்து கர்த்தர் வந்து சச்ச பெருக பண்ணி இன்னைக்கு நல்ல ஊழியக்காரராய். அப்போ இன்றைக்கு அதே போல ஒரு நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்கள் வந்திருக்கலாம். என் வேலை செய்கிற இடத்துல நான் தான் ரொம்ப வீக்கான ஆளு, நான் தான் ரொம்ப பலவீனமான ஆளு, கர்த்தர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், எனக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை வருது, எல்லாரும் ஜாலியா அதை செய்யும் போது நான் மட்டும் ஏன் சோதனையின் பாதையில போக வேண்டும்? ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சோதனையை சகிப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை நித்திய மகிமைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். மகளே, இந்த சோதனையை சகித்துக்கொள். மகனே, இந்த சோதனையை சகித்துக்கொள். ஆண்டவருடைய பலன் உனக்கு இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு கிடைப்பதாக. அந்த பலன் இந்த சோதனையிலே கர்த்தரை நிற்க பண்ணுவார். இந்த சோதனையிலே கர்த்தரை விழத்தள்ளாமல் கர்த்தர் பாதுகாத்து ஒரு கிரீடத்தை உங்கள் தலையின் மேல் சீக்கிரமாய் வைப்பாராக. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே சோதனைக்குள்ளே கடந்து போகிற நீங்கள் அதிலே வைராக்கியமாய் நிற்கும் போது நான் நம்புகிறேன், முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஆமென் ஹல்லேலூயா. சோ ஒரு தேவனுடைய பிள்ளை சோதனைக்கு நீங்க நிற்கணும். நீங்கள் 3 விதமான சோதனை நமக்கு வரும். ஒன்று வந்து சத்துருவால் நமக்கு சோதனை வரும். நீங்கள் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, யோபுவை சோதிப்பதற்காக பிசாசு தேவனிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டான். நான் சோதிக்கட்டுமா? உடனே ஆண்டவர் வந்து சத்துரு சோதிக்கிறதற்காக கர்த்தர் அவனை சரி நீ சோதிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. இன்னும் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, உன்னை சோதிக்கிற புள்ளைய சுடகு அப்படியே உன்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது மாதிரி வந்து சத்துரு என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டான்ப்பா, உனக்கு ஒரு பெரிய சோதனை வருதுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு. நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல ஒருவனும் இல்லை. சோ அவனை சரி நீ சோதிச்சுக்கொண்டாரு. இவனை பார்த்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, பரவாயில்ல, உனக்கு இப்படி ஒரு சோதனை வருது. அப்போ சத்துருவால் நமக்கு வந்து பிசாசால் சோதனை வரும். நீங்க விசுவாசத்துல நிற்க கூடாதபடி, நீங்க சபைக்கு வராதபடி, நீங்க ஜெபம் பண்ணாதபடி, நீங்க ஊழியம் செய்யாதபடி சத்துரு உங்களை சோதிக்கணும்னு நினைப்பான். அதான் வேதம் சொல்லுகிறது, அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளை எதுல விழத்தள்ளலாம்? ஒண்ணுல நீங்க ஜெயிச்சிட்டீங்களா, அடுத்ததுல ஜெயிச்சிட்டீங்களா, அடுத்தது அப்படி பார்த்துட்டே இருப்பான். அப்போ முதலாவதாக நீங்கள் எந்த சோதனையில் நிக்கணும் அப்படின்னா, பிசாசு உங்களை சோதிக்கும் போது நீங்க நிக்கணும். பிசாசு சில நேரத்தில் உங்களிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் பிடுங்கி எடுப்பான். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கையில எடுப்பான். அப்போ எல்லாமே உங்களை விட்டு போனாலும் நீங்க ஒண்ணு நினைக்கணும், இந்த சோதனையினுடைய காலம் முடிஞ்சதற்கு பிறகு என்னை விட்டு போன எல்லாம் திரும்ப கர்த்தர் தருவார். யோபுவுக்கு சோதனை காலம் முடிஞ்சதற்கு பிறகு கர்த்தர் யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரே. ஆனால் மகளே, மகனே, இந்த சோதனையிலே நீங்கள் நிற்பீர்களே ஆனால் உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் இனி வருகிற எதிர்காலம் உங்களுக்கு மிகவும் ஆமென் சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த கரங்களை தட்டும் போதே தேவன் உங்களுக்கு அந்த பலனை கர்த்தர் தருகிறார். உங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் இனி வருகிற நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். ஒன்னாவது சத்துருவால் சோதிக்கப்படுகிறது. இரண்டாவது யார் நம்மளை சோதிப்பான்னா, சில நேரத்தில் கர்த்தர் நம்மை சோதிக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆண்டவரே வந்து இவனுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கையில கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம நிற்பதற்கு, அதுல வந்து அந்த காரியத்தை சரியாய் செய்து முடிக்கிறதற்கு ஆண்டவர் வந்து சில நேரத்தில் சோதனையை தருவார். அவர் சோதனையை தரும்போது அதையும் நம்ம வாங்கிக்கணும், அதுலயும் நம்ம நிக்கணும். மூன்றாவது நம்மாலே சோதனை வரும். அவன் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ நம்ம செய்த தவறு, நம்ம செய்த பாவத்தினால
நமக்கு சோதனை வரும். அப்ப இந்த சோதனையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து ஏன் யாரும் செய்யாத தப்பையா நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டக்கூடாது. அந்த சோதனையிலும் நீங்க நிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். 3 சோதனை. 1 சத்துருவால் வருகிற சோதனை, 2வது தேவன் நம்மை சோதிக்கும் போது, 3வது நம்முடைய பாவத்தினால் வருகிற சோதனை. இந்த சோதனையில ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நிற்பதற்கு எனக்கு பலன் தாரும். ஆமென் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட இந்த ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு சோதனையிலே நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவீராக. இது உனக்கு சோதனையின் காலம். சகோதரியே, இது உனக்கு சோதனையின் காலம். சகோதரரே, இது உங்களுக்கு சோதனையின் காலம். ஆனால் இந்த காலம்தான் உங்களுக்கு கர்த்தர் நிறைய கற்றுக் கொடுப்பார். இந்த காலத்தில் ஆண்டவர் மனிதர்களை பற்றி சொல்லிக் கொடுப்பார். இந்த காலம் நமக்கு வெற்றியான காலம். இந்த காலம் முடிந்ததற்கு பிறகு ஒரு பெரிய மகிமையை நாம் காண போகிறோம். கர்த்தரிடத்துல கைகளை உயர்த்தி கேளுங்க, ராஜா இந்த சூழ்நிலையில, இந்த சோதனையில நான் நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். ஆண்டவரே நிற்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். சகிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். உண்மையா இருக்கிறதற்கு கேளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இந்த சோதனையிலே ஜெயித்து உம்முடைய நித்திய மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மை சோதனையிலே நிற்க பண்ணுகிற கர்த்தர். சங்கீதக்காரனாகிய தாவீதுனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனை ராஜாவாக கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு முன்பாக அவனை எந்த பாதையில நடத்துறார் அப்படின்னா, கர்த்தர் அவனை சோதனையின் பாதையிலே நடத்துகிறார். அவனுக்கு வந்த சோதனைகளை நீங்கள் கணக்கிடுவீர்களே ஆனால் அவ்வளவு அதிகமான சோதனை. ஆனா எல்லா சோதனையிலையும் தாவீது என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படி நின்னாராம். ஆமென் சொல்லுங்கள். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் ஒரு தேவனுடைய பிள்ளை சோதனையில நிற்கணும். எதையுமே இது பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அதுல ஒரு பெரிய வெளிச்சம் நமக்கு இருக்கணும். என்ன வெளிச்சம்னா, இன்னைக்கு நான் சோதிக்கப்படுகிறேன், ஒரு நாள் கர்த்தர் என்னை நன்றாய் வைப்பார். இன்று நான் சோதிக்கப்படுகிறேன், இதற்கு பலன் ஒரு நாள் கண்டிப்பாக வரும். தேவனே அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். 7 ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபைக்கு வந்த ஒரு தாயாருடைய கண்ணீர். அவங்க வந்து அழுதுட்டே இருப்பாங்க எப்போ ஆலயத்திற்கு வந்தாலும். அவங்களுக்கு பயங்கரமான சுகர் வியாதி. தங்களுடைய 2 கால்களையும் விரல்களை வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த விரலை கட் பண்ணி எடுப்பாங்க. எனக்கு அப்படியே அவங்களுக்கு கால்லையும் விரல் இருக்காது, கையிலையும் விரல் இருக்காது பாருங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சுகர் வியாதி வந்துருச்சு. அதனால ரொம்ப பலவீனப்பட்டாங்க. ஆனால் அழுதுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பொல்லாத வழியில் நடப்பாங்க. அவங்கள திருத்துவதற்கு யாராலையும் முடியல, அவங்க திருந்துவதற்கு வாய்ப்பும் இல்லை. ஆனாலும் அந்த தாயார் ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. மரணப்படுக்கை வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. மரணப்படுக்கை வரைக்கும். அந்த மரணம் அடைகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லி அனுப்புறாங்க, பாஸ்டரை பார்க்கணும் போல இருக்குது, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. உடனே நான் கரெக்டாக இங்கே தான் இருந்தேன். அவங்க ஆப்போசிட்ல தான் தங்கி இருந்தாங்க, இந்த தெருவில். அப்போ நான் ஓடி போன உடனே அங்கேயும் அப்படிதான் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அப்போ எனக்காக ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, என் பிள்ளைகளை உங்க கையில் கொடுக்குறேன், அவங்களை வழி நடத்துங்க, ஒரு நாள் உங்களோட சேர்ந்து கண்டிப்பா ஊழியம் செய்வான் அப்படின்னு விசுவாசமா சொல்றாங்க அப்போ ஜெபத்துல. ஆனா அவங்க அப்படி சொல்லும் போது அவங்களுடைய பையனை பார்த்தீங்க அப்படின்னா, குடிகாரன்ல நிறைய குடிகாரன். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளாடிட்டே இருப்பான். எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அங்கிருந்து பொருளை திருடி வித்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனா இன்னைக்கு 7-8 ஆண்டுகள் தாண்டினதற்கு பிறகு அந்த தாயாருடைய சோதனையில் அந்த தாயார் நின்னதற்கு ஒரு பெரிய பலன். அந்த மகன் இன்னைக்கு ஊழியத்தில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? அப்படியே நம்பவே முடியாதது போல ஒரு விஷயம். அப்படின்னா அவர் ஒரு வாகனத்தை வாங்கியிருக்கிறாரு. அந்த வாகனத்தை ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த வாகனம் எனக்குன்னு நினைக்காதீங்க, இது கர்த்தருடைய ஊழியத்திற்கு. நீங்க எப்போ யாரை எந்த இடத்துல கொண்டு போய் விடணும்னு சொல்றீங்க, அந்த இடத்துல இந்த வாகனம் போகும். இந்த வாகனம் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம். இன்று ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனம். அப்போ இன்றைக்கு உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். நீங்கள் சோதனையில் என்ன பண்ணணும்னா நிற்கணும். அது கஷ்டம், அது அவ்வளோ ஈஸி இல்லை. பல பேர் பல விதமாக பேசுவாங்க. உங்களுக்குள்ளேயே சத்ரு நெகட்டிவை விதைச்சிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே கஷ்டமாக இருந்தால் கூட அப்படியே சகிச்சு பரவாயில்ல நீங்க அடிய தாங்கல, உங்களுக்காக இயேசு தாங்குவார். ஆமென் சொல்லுங்கள். அவங்க ஓங்கி உங்களை அடிக்கும் போது நான் நம்புறேன், இவ்வளவு ஓங்கி அடிச்சு உங்களுக்கு ஏன் வலிக்கல அப்படின்னா
உங்க உடம்புல பட்டது கொஞ்சம் தான், அதுக்கு முன்னாடி கர்த்தரே உங்களை தாங்கிக்கிட்டாரு. இவ்வளவு சோதனையிலும் நீ எப்படிமா நிக்கிற, நீ எப்படியப்பா நிக்கிற அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கறாங்கல்ல. நான் நம்புறேன் நீங்க நிக்கல, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால அந்த சோதனையை நீங்க தாங்கக்கூடிய பலனையும் கர்த்தரே தருகிறார். கரங்களை தட்டும் போது அந்த பலன் திரும்பவும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக, அந்த அவமானத்தை தாங்கக்கூடிய கிருபை, அந்த சோதனையை தாங்கக்கூடிய கிருபை, ஹல்லேலூயா, இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்கட்டும் சாமி. ஆமென். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அதனால சோதனையை சகிக்கிற ஒவ்வொருவருக்கும், சோதனையில் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிச்சயமா என்ன உண்டுன்னா உயர்வு உண்டு. கர்த்தர் உங்களை சோதிக்கிறாருன்னா உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு மற்றவர்களை விட பாடுகள் வருகிறது, அவமானங்கள் வருகிறது, சோதனைகள் வருகிறது என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களா, வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரு. நீங்கள் இருக்கிற பகுதியிலே சோதிக்கப்படுகிறீர்களா, அந்த இடத்துல எல்லாரை விட கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். எந்த இடத்துல நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தருடைய பிள்ளைக்கு உயர்வு நிச்சயம், ஆசீர்வாதம் நிச்சயம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. என்னை எல்லாருடைய கரங்களை மேல தட்டி எப்ராயிமே, இஸ்ரவேலே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். உன் சோதனையை தாங்கக்கூடிய பலன், உன் பாடுகளை சகிக்கக்கூடிய ஒரு பலன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன். இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. சோ பாடுகளில், உபத்திரவத்தில், சோதனையில் நம்ம என்ன பண்ணணுமா மாமா, நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். நீங்கள் ஒரு வசனத்தை கூட வாசிக்கணும் கண்டிப்பா. மார்க் எழுதின சுவிசேஷம் நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க போறோம். 7வது வசனத்தை வாசிக்கும் போது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. கவனிங்க, ஒரு விதையை குறித்த ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நல்ல விதை 30, 60, 100 பலன் கொடுத்ததாமா நல்ல விதை. அப்போ அந்த கெட்ட விதை அப்படின்றது பலன் கொடுக்கல. அந்த பலன் கொடுக்காத விதையை குறித்து பல விதைகளை சொல்றாரு. கற்பாறையின் மேல் விழுந்த விதை. ஆனா இந்த இடத்துல ஒரு விதையை பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. அப்படின்னா சிலருடைய வாழ்க்கையில பலனே இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனை, அந்த போராட்டம் அவங்கள நெருக்குது. அவங்க நிக்க முடியல, அவங்க அந்த பிரச்சனையோட சேர்ந்து விழுந்துடுறாங்க. அதனால கனி கொடுக்க முடியல. ஆனா நீங்க அப்படி இல்லை. பாடுகள் என்ன வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் பலத்துல என்ன பண்ணணும்னா நிக்கணும். அதான் சிலருடைய வாழ்க்கை தொட்டால் சுருங்கி மாதிரியே இருக்குது பாருங்க. பட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சின்ன சோதனையை தாங்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன பிரச்சனையை தாங்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சின்ன அவமானத்தை தாங்க மாட்டேங்கிறாங்க. காரி துப்புனதையே கர்த்தர் தாங்கினாரு, ஒரு வார்த்தையை தாங்க முடியல. எல்லாத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவ். ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கவே கூடாது. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சென்சிட்டிவா இருக்கிறவங்க பெரிய ஊழியத்தை செய்ய முடியாது. சொல்லுங்க, தலைவனா மாற முடியாது.
தலைவியா மாற முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ், என் சின்ன பொண்ணு ரொம்ப சென்சிட்டிவ், என் பெரிய பொண்ணு, அது என்ன அப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளா வந்ததற்கு பிறகு நீங்க அப்படி சென்சிட்டிவா அப்படியெல்லாம் இல்லை. எதையும் தாங்கும் இதயம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் நான் சகிப்பேன், எல்லாவற்றையும் தாண்டுவேன். பரவாயில்ல, தூசிக்கிறவர்கள் தூசிக்கட்டும், பேசுகிறவர்கள் பேசட்டும், சொல்லுகிறவர்கள் சொல்லட்டும். அதை குறித்து கர்த்தரை பேசாததையா நம்மளை பேசிட போறாங்க? சொல்லுங்க. ஆண்டவர் கடந்து வராத பாதையா நம்ம கடந்து வர போறோம்? நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் அவர் காண்பித்து விட்டார். அதனால நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. பரவாயில்ல, திட்டுனா சரி பரவாயில்ல, மேனேஜர் திட்டுன உடனே அவ்வளவுதான், நான் இனி அந்த இடத்துக்கு வேலைக்கே போக மாட்டேன். கூட வேலை செய்யறவங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், நான் இனி வேலைக்கே போக மாட்டேன். எல்லாத்திற்கும் ஒரு சாக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் தேடுவார்கள். அப்படி இருக்கவே கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. நீங்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் ஆமேன்னு சொல்லலாம். என்ன பேச்சும் என்ன ஏச்சும் உங்களை ஒன்றும் பண்ணாது, உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்க மனசுல தைரியமா மட்டும் இருந்துட்டீங்கன்னா, இந்த சோதனையில நான் நிற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்கு நிற்கணும் அப்படின்னா நம்ம வாசிக்க போகிறோம். நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரத்திலே 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவனோடு வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று நீர் அவர்களோட சொல்ல வேண்டும் என்றார்கள். 3ஆம் நாளிலே என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே ரெகோபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளிலே ரெகோபெயாமிடத்திற்கு வந்தார்கள். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின் படியே அவர்களோடு பேசி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். இரண்டாவது, நீங்க ஒண்ணு நிக்க வேண்டியது இருக்குது. முதல்ல எதுல நிக்கணும்னா, பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், சோதனைகள் வரும்போது நீங்க நிக்கணும். அதுல சவாலா நிக்கணும். அதுல அந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது, அதுல மனசை விட்டுறக்கூடாது, அதுல ஜபத்தை விட்டுறக்கூடாது, ஊழியத்தை விட்டுறக்கூடாது, உங்களுடைய சபை கூடுதலை விட்டுறக்கூடாது, எல்லாத்துலையும். இரண்டாவது, இந்த இடத்துல அப்பா மரிச்சு போயிட்டாரு, இப்ப பிள்ளை தான் அந்த ராஜ்ய பாரத்தை எடுக்க போறாரு. இப்போ ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் பிள்ளையின் இடத்துல ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்பா ரொம்ப நல்லவரா இருந்தாரு, ஆனா கடைசியில் உங்க அப்பா நல்லவரா இல்ல, எங்களை ரொம்ப தலை மேல பாரத்தை வச்சார். சாலமோன் பல ஆயிரக்கணக்கான பெண்களை அவன் திருமணம் பண்ணினான். அப்படியே அந்நிய நாட்டு பெண்களை எல்லாம் அவன் திருமணம் பண்ணதுனால தன்னுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு அள்ளி கொடுத்தாரு, நிறைய கொடுத்தாரு. ஆனா ஒரு பாவம் அவனுடைய வாழ்க்கையில எத்தனை கோடி இருந்தாலும் அவனை பாவம் அவனை ஜீரோ வாக்கிடுன்றதுக்கு சாலோமோன் ஒரு மிகப்பெரிய அடையாளம். நல்லா கவனிச்சுக்குங்க. சாலோமோனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சது கொஞ்சம் இல்ல, எவ்வளவு தங்கம், அதான் டன்னு அவனுக்கு வரும். வெள்ளி சாலோமோனுடைய நாட்களிலே ஒரு பொருட்டாக எண்ணப்படலையாமா, ஒரு பெரிய விஷயமாவே இல்லையாமா. அப்படின்னா ஒரு லாரியில கொண்டு வெள்ளியை குவிச்சு போட்டிருப்பாங்க, ஒரு 10 லோடு 20 லோடு. நம்ம பொதுவாக சொல்கிறேன், நம்ம எம்சாண்ட் எல்லாம் இருக்குல்ல, மணல் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் குவிச்சு போட்ட உடனே நம்ம என்ன அதுக்கு பக்கத்துலேயே பூஜையாக பண்ணுவோம் இல்லை? அதை வச்சு ஐயோ எம்சாண்டு 10 அப்படின்னு சொல்லுவோம். அது பாட்டுக்கு ஒரு பாட்டுக்கு கொட்டி கிடக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி வெள்ளிய அவனுடைய காலத்தில் ஒரு பொருட்டா எண்ணப்படலை. ஒரு நாள் ராஜா அரண்மனைக்கு சாப்பாட்டுக்கு மதியம் பிரியாணிக்கு போகிற மட்டன் மட்டும் 1000 கிலோ 2000 கிலோ, அந்த மாதிரி அவ்வளவு 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 எல்லா பிளஸ்ஸிங்கும் ஆண்டவர் தந்திருந்தாரு. ஆனா அவனுடைய கையில இருக்கிற அந்த பாவம் அவனை என்ன ஆக்கிருச்சு அப்படின்னா, அடிமட்ட ஜீரோ ஆக்கிருச்சு. அப்படியே டெட் லெவலுக்கு போயிட்டான். நீங்க இந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் கடந்த நாட்களிலே அரெஸ்ட் பண்ண சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணாங்க. யார் அப்படின்னா, இந்த மல்லையா அப்படின்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஒருத்தர். ஆனா அவரோட சேர்ந்த நிறைய பிஸ்னஸ் மேன் நிறைய பணத்தை எல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க.
ஆனால் ஒருத்தர் புத்தகத்தில் எழுதும் போது சொல்லும்போது அது எழுதியிருந்தாரு, இவருடைய விழுகைக்கு காரணம் வந்து அவனுடைய வாழ்க்கை அவர் சரியா வாழ்க்கையை அமைச்சுக்கல, அவருடைய பாவம், அவருடைய மீறுதல், அவருடைய தவறு தான் அவரை ஒன்றும் இல்லாமல் போக பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க எவ்வளவு வசதி உள்ளவர்களா இருந்தும் பாவம்ன்ற ஒன்று உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்களை வெறுமையாக்கிறோம், எல்லாத்தையும் எடுத்து போயிடும். நான் நம்புறேன், எத்தனை பேரை பார்த்துருக்கு தெரியுமா, அவ்வளோ அழகாய் வாலிபத்தில் இருந்து அவ்வளவு ஞானமா இருந்து அத்தனை டேலண்டா இருந்தவங்க அதுவும் இந்த கள்ள தொடர்புகள், கள்ள காதல்கள், இந்த ஆம்பளை விஷயத்துல, பெண் பிள்ளை விஷயத்துல, இதுல எல்லாம் சிக்கிற ஒரு நபர், நான் நம்புறேன் நீங்க என்ன இருந்தாலும் நீங்க ஒன்றும் இல்லாம கடைசியில் போயிடுவீங்க. அதான் பைபிள் சொல்லுது, நான் அடிக்கடி சொல்லுறேன், ஒரு வேசிக்காக தன்னுடைய கடைசி வஸ்திரத்தை கூட நீ இழக்க வேண்டியது இருக்குமாமா. ஒரு அசுத்த பாவத்திற்காக உன் மடியில நீ வந்து தீ கனலை அள்ளி போட வேண்டியது இருக்குமாமா. அதுல விழுந்துடக்கூடாது. விழுந்தவங்க நீங்க வந்து எல்லாத்தையுமே இழந்துருவீங்க. எல்லாத்தையும் இழந்தவங்க, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க கூட இருக்கலாம், மனம் திரும்புங்க. நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாபத்தை சம்பாரிச்சு வைக்காதீங்க. இந்த இடத்துல சாலோமன் தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கிருபையை பெற்ற மனுஷன், அவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல எட்டிருச்சு. ஒரு காலத்துல ஆண்டவரே நேருக்கு நேராக வந்து அவனிடத்துல பேசினார். ஆனா அவனுடைய தவறான வாழ்க்கை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருச்சு, குடும்பத்தை விட்டு பிரிச்சிருச்சு, பிள்ளைகளை விட்டு பிரிச்சிருச்சு, ஆசீர்வாதத்தை விட்டு பிரிச்சிருச்சு. கடைசியில தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல, அந்த மனுஷன் சாபத்தை தேடி வச்சாரு. இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் அப்படிப்பட்ட காரியத்திலே இருப்பீர்களே ஆனால், சகோதரனே தயவு செய்து மனம் திரும்பு, சகோதரியே தயவு செய்து மனம் திரும்பு. அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். அது எத்தனை கோடிகளா இருந்தாலும் நீ கடைசில அப்படியே ஒன்றும் இல்லாம போயிருவீங்க. அது உங்களை பிச்சை எடுக்க வச்சிரும். அது உங்களுடைய அழகை உங்களை விட்டு எடுத்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களை விட்டு எடுத்து உங்களை நிற்கதியா ஒரு நாள் நிற்க வைத்து விடும். தவறான உறவு, தவறான பழக்கம், மற்ற தன்னுடைய மனைவியை விட்டு, கணவனை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படுகிற ஒரு மனுஷன் யாரா இருந்தாலும், நான் சொல்லுகிறேன், அவங்க வந்து பெரிய பிரசங்கியாரா இருக்கலாம், அவங்க பிரசங்கம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், அவங்களுக்கு 1000 தாளந்துகள் இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை, நீங்க எல்லாத்தையும் இழந்து ஒரு நாள் நிப்பீங்க. எல்லாத்தையும் ஒரு நாள் இழந்து நிப்பீங்க. கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. என்னுடைய கணவனாருக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது. இன்னொன்னு சொல்றேன், நீங்க இன்னொருத்தரிடத்துல மணி நேரங்கள் பேசுவது கூட விபச்சாரத்துக்கு சமம். அசுத்தமா சிலர் பேசுவாங்க பாருங்களேன். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். அப்போ போன்ல வந்து ஒரு அசுத்தமான காரியத்தை ஷேர் பண்ணாலே அது விபச்சார பாவம், அப்படி பேசினாலே அது விபச்சார பாவம். ஆண்டவர் அதற்கு உங்களுக்கு ஒரு நாளும் துணை நிற்க மாட்டார். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை நரகத்துல தான் கொண்டு போய் விடப்படும். உங்க மேல யாருமே பரிதாபம் காமிக்க மாட்டாங்க. கடைசியில உங்கள்கிட்ட பரிதாபம் காண்பிக்கிறது கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஐயோ இவளுக்கு இது தேவை, இவனுக்கு இது தேவை அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர பரிதாபம் கூட பட மாட்டாங்க. அப்போ சாலோமன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய பாவத்தினாலே, அசுத்தத்தினால அவன் விழுந்துட்டான் பாருங்க. இந்த பிசினஸ் மேன் எல்லாம் பாப்பீங்கன்னா அவங்க எல்லாம் எதுல வேணாலும் விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழும்பிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல விழுற ஒரு பிசினஸ் மேன் வந்து எழும்புறது ரொம்ப கடினம். அவன் ஈஸியா எழும்ப முடியாது, ரொம்ப கடினம். நான் வந்து சவால் விட்டு சொல்வேன், 2005வது வருடம் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நபரை சந்திக்கிறேன். அவருடைய ஃபேக்டரிக்குள்ள போகும்போது ஒரு 60 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே 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 ஓடிட்டே இருக்கு நிமிஷம் நிமிஷம். என்ன ஜோம் பண்ண கூப்பிடும்போது பாஸ்டர் ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிட்டு போய் வேகமாக திறந்து என்ன அவங்க முழங்கால் பண்ணிட்டு ஜோம் பண்ணிட்டு மரம் ஜோம் பண்ணிட்டு, சரி பாஸ்டர், ஓகே சரி பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர், நீங்க அப்புறம் பார்க்க, சாரி பாஸ்டர் நான் பிஸியா இருக்கேன் அப்படி சொன்ன ஒரு மனிதன். ஆனா அவருடைய ஒரே ஒரு தவறான பழக்கம் இன்னைக்கு அவருடைய மொத்தத்தையும் இழந்து இன்னைக்கு அப்படியே மதிப்பற்றவராக பரிதாபத்திற்குரிய நிலைமையில தள்ளப்பட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது. எந்த தம்பிக்கும் வரக்கூடாது, எந்த தங்கச்சிக்கும் வரக்கூடாது. வாலிப பிள்ளைங்க எல்லாம் உங்களுடைய கற்பை கவனமா பார்த்துக்கணும். சும்மா விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாரும் பேசுறாங்கன்றதுக்காக நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. ரொம்ப கவனம். ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டமா அது முடிஞ்சிடும். அதனால உங்க வாழ்க்கை தேவனிடத்துல இருக்கட்டும். ஸோ இந்த மனுஷன் வந்து தன்னுடைய பாவத்தினால இப்ப எல்லாத்தையும் இழந்து ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தின. அப்ப அந்த ஜனங்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு, நிறைய வரி வாங்கிட்டாரு, எங்களுடைய பணத்தை எல்லாம் புடுங்கி தான் அவர் குடும்பத்துக்கு அழிச்சிட்டாரு, அதனால என்னுடைய பாரமான நுகத்தை கொஞ்சம் லெகுவாக்கணும்னு கேட்ட உடனே இந்த மகன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா 2 பேருடைய ஆலோசனை கேட்கிறான்.
முதியவருடைய ஆலோசனை கேட்கறான், இளைஞருடைய ஆலோசனை கேட்கறான். அப்ப இளைஞர்கள் வந்து அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா பெருமையா பேசுறாங்க. நீ யாருப்பா, நீ ராஜாப்பா, நீ சாலமோனுடைய பையன்ப்பா, நீ இறங்கி எல்லாம் போக கூடாது, நீ அப்படியே நீ நில்லு, நீ அவன்கிட்ட வந்து அப்படியே தாழ்ந்தெல்லாம் போகாத, என்ன பிரச்சனைன்னு கேளு, எங்க அப்பா அப்படி பண்ணாரா, அதை விட நான் பண்ணுவேன்னு சொல்லு. இந்த பெருமையை அவனுக்குள்ள விதைக்கும் போது இந்த சாலமோனுடைய மகன் என்ன அப்படின்னா பெருமையில் அவனை நிற்க முடியல. அதுல தாழ்மையா இருக்கணும். நம்முடைய அப்பா இப்படி தப்பு பண்ணிட்டாரு, நம்ம பண்ணிடக்கூடாதுன்னு தோணல, அவனுக்கு அது பெருமை வந்துருச்சு. வேதம் சொல்லுகிறது அவன் விழுந்து போனான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ரெண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சோதனையில நிக்கணும். ரெண்டாவது நீங்க எதுல நிக்கணும்னா யாரும் உங்களை பெருமைப்படுத்தும் போது நீங்க அதுல விழுந்தே போயிடக்கூடாது. எப்போ உங்களுக்குள்ள எப்போ ஒன்று என்ன இருக்கணும்னா மன தாழ்மை உங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் தாழ்மையா இருங்க. எல்லாத்துலேயும் நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா தாழ்மையா. யார் என்ன சொன்னாலுமே அந்த மகிமையை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா கர்த்தருக்கு மகிமை. சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர், என்னை அழகாய் வைத்தவர் கர்த்தர், எனக்கு வேலையை கொடுத்தவர் கர்த்தர், எனக்கு பதவியை கொடுத்தவர் கர்த்தர், எனக்கு பிள்ளைகளை தந்தவர் கர்த்தர். எல்லா மகிமையும் தேவனுக்கு. இப்போ ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உயர்வும் அது உம்முடையது. சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா மேன்மையும் உம்முடையது. நீர் தந்த அழகு நீர் தந்தது. ஆண்டவரே நீர் தந்த வசதி அது நீர் தந்தது. ஆண்டவரே நீ தந்த உயர்வு அது நீர் தந்தது. ஆண்டவரே என்னுடைய சம்பளம் நீர் தந்தது. சொல்லுங்க சொல்லுங்க, என் தாய் தகப்பன் நீர் தந்தது. ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற எல்லாம் நீர் தந்தது. இதிலே நான் ஆண்டவரே ஒரு நாளும் பெருமைப்பட மாட்டேன். ஆண்டவர் அதில் நிற்கணும். ஆண்டவரே நான் எவ்வளவு உயர்வு வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். நான் எவ்வளவு உயர்வு வந்தாலும் நான் பெருமை கொள்ள மாட்டேன். என் பேச்சில் ஒரு தாழ்மை, என் பார்வையில் ஒரு தாழ்மை, என் சிந்தையில் ஒரு தாழ்மை. ஆண்டவரே பெரியவரிடத்திலே தாழ்மை, சின்னவரிடத்திலே தாழ்மை. எங்கு போனாலும் உம்முடைய தாழ்மையை தரிக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். உங்களுக்கு உயர்வு வரும். இந்த 2023 கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். ஆனா நீங்க இப்ப தாழ்மையா இருக்கிறீங்க. ஆரம்பிக்கும் போது தாழ்மையா இருக்கிறீங்க பிரதர். ஆரம்பிக்கும் போது தாழ்மையா இருந்தது போதாது பிரதர். எப்போ வரைக்கும் தாழ்மையா இருக்கணும்னா முடிவு வரை, கடைசி வரை. சிலருக்கு சில இடத்துல பழக்கமான உடனே அவங்களுக்கு அவங்கள அறியாமலே ஒரு பெரிய இது வந்துடுது, ஒரு பெருமை வந்துடுது. கொஞ்சம் வருஷம் போனா போதும், ஒரு பெரிய இது. அப்படி வரக்கூடாது. நீங்க இத்தனை வருஷம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க என்னைக்குன்னாலும் அப்படியே தான் இருக்கணும். நீங்க அடிக்கடி உங்களை சோதிக்கிறதுல எதில் சோதிக்கணும்னா நான் தாழ்மையா இருக்கிறேன்னான்னு நீங்க சோதிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தெரியுதா உங்களுக்கு? நீ அடிக்கடி சோதிக்கணும். ஏன்னா நம்மை அறியாமலே நமக்குள்ள பிசாசு எதை விதைச்சிருவான் அப்படின்னா பெருமையை விதைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அதுல இடம் கொடுக்கூடாது. நான் ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு குஷ்டரோகியான ஒரு பையனை கொண்டு வந்து விட்டாங்க. அவனுக்கு குஷ்டரோகம். உடனே இவர் உபவாச ஜெபத்தில் இருந்து ஜெபம் பண்ணி அவனுக்கு நிறைய எண்ணெயை பூசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய குஷ்டரோகம் அவனுக்கு நார்மல் ஆயிடுச்சு. குஷ்டரோகம் ஒரு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. அவன் தன்னுடைய பிள்ளையா அவரை ஏற்றுக்கொண்டு அவனை வச்சு பார்த்து உபசரித்து ரொம்ப அழகாயிட்டான். அப்புறம் அவனை வந்து பைபிள் காலேஜ் படிக்க வச்சு அவனை அதே திருச்சபையில் ஊழியக்காரனாக வச்சு ஒர்ஷிப் நடத்துகிற செக்ஷன் அவன் கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஒரு 6-7 மாதத்துக்குள்ளேயே அவனுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட், ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு, ஒரு பெரிய பெருமை வந்துருச்சு. நம்முடைய ஒர்ஷிப்பில் நிறைய பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு. உடனே அந்த சர்ச்சிலே வர்ற ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தினுடைய பொண்ணு அந்த பொண்ணுகிட்ட போய், இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை போய் அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லிச்சு. அவங்க அம்மா அப்பா வந்து, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான், எங்களுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் அதெல்லாம் விரும்பவே இல்லை, நாங்கள் நம்பி தானே இந்த சர்ச்சுக்கு வர்றோம் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொன்ன உடனே பாஸ்டர் போய், டே என்னடா நீ பண்ணி வச்சிருக்கிற, நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே இவன் உடனே வந்து, ஏன் எனக்கு என்ன குறைச்சல், அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லை, நான் நல்ல தகுதி தான் இருக்கேன், நல்ல ஊழியம் தானே செய்கிறேன், நல்ல பாட்டு பாடுறேன், நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு தகுதி இல்லைன்றீங்க, எந்த விதத்தில் நான் குறைஞ்சு போயிட்டேன், ஏன் கேட்கக்கூடாதா, என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஏற்று பேசிட்டேன். அப்போது பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாராமா, நல்லா நினச்சிக்கோ, நீ இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிற, பாட்டு பாடுற, நல்ல ஆராதனை பண்ற, எல்லாம் பண்ற, ஆனா ஒரு நாள் நீ இந்த இடத்துக்குள்ள என்ட்ராகும் போது குஷ்டரோகின்றதை நீ என்ன பண்ணாத, மறந்துடாதே. மறந்துடாத. அவங்களா வந்து உனக்கு தரலாம், அவங்களா வந்து இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஆனா நீயா போய் கேட்க கூடாதுப்பா. உயர்வு தேவனால வரும். நீ குஷ்டரோகின்றதை மறந்துடாதே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எதுல நிக்கணும்னா
கடைசி வரையிலையும் தாழ்மையிலேயே நிக்கணும். ஆண்டவரத்துல கையை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே சாகிற வரைக்கும் நான் தாழ்மையில நிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஜெபம் அந்த கிருபை வரட்டும். பொறுப்புகள் வரலாம், உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரலாம், நிறைய பேர் உங்களை மெச்சி கொள்ளலாம், உங்களை தட்டி கொடுக்கலாம். நீங்க சந்தோஷப்படுவது தவறல்ல. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் தான் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்துவார், அது நடக்கும். ஆனா அந்த பெருமை நமக்கு கிடையாது, தேவனுக்கு. அப்படியே அதுலயும் கர்த்தர் சமூகத்துல ஒரு தாழ்மை, தாழ்ந்து போக போக கர்த்தருடைய உயர்வை நம்ம அனுபவித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. தேவனே எனக்கு ஒரு கிருபை, என்னுடைய தாழ்மையில சாகிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா நிற்கணும். ஆமென். மூன்றாவது ஒரு வசனத்தை சீக்கிரமாய் நம்ம வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். நீங்கள் ஆதியாகமம் 41 அதிகாரம் 51வது வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தில் 50. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக ஒரு பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளை எதுல நிக்கணும் அப்படின்னு சொன்னா தனிமையில நீங்க ஸ்ட்ராங்கா நிக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்க மேல வச்ச பெரிய இரக்கம். நீங்கள் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசித்து பார்ப்பீர்களானால் என்னதான் இருந்தாலும் ஒரு கூட்டத்தோட வாழ்ந்தவன் தான் இந்த யோசேப்பு. பொதுவாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் கூடாரத்திலே தங்கி இருந்தார்கள். இவர்கள் பிரயாணப்பட்டு போகும்போது கூட 5 பேர் 6 பேர் எல்லாம் போக மாட்டாங்க, 2 பேர் ஒரு ஆளெல்லாம் போக மாட்டாங்க. குறைஞ்சது 90 பேர், 100 பேர், 70 பேர், 50 பேர் இப்படிதான் போவாங்க. ஒரே காம்பவுண்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 50 பேர் இருப்பாங்க, ஒரு 100 பேர் ஒரு இடத்துல போய் இருப்பாங்க. அது அவங்க குடும்பத்தோட, ஃபேமிலியோட, வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க, பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. இதுவரையிலும் யோசேப்பு குடும்பத்தோடு வாழ்ந்தவன். தனிமையாக எங்கேயுமே அவன் போனதில்லை, தனிமையான பழக்கம் அவனுக்கு இல்லை. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது என்ன அப்படின்னா இந்த தனிமை அப்படின்றது ரொம்ப கொடுமையானது. அதுவும் குடும்பத்தோடு கூட நல்ல நெருக்கமா இருந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்து தனியா ஒரு இடத்துல ஒருத்தரை கொண்டு போய் விடுறோம் பாருங்களேன், அவங்களால அவ்வளவு சீக்கிரம் அந்த சூழ்நிலையை கொண்டு வரவே முடியாது, அவ்வளவு பாரமா இருக்கும். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க தனிமையில ரொம்ப கஷ்டப்படலாம். உங்க அம்மா விட்டு, அப்பா விட்டு, குடும்பத்தை விட்டு நீங்கள் தனிமையா இருக்கலாம். இல்ல எல்லாரும் இருந்தும் நீங்கள் ஒதுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பெரிய ஜெயத்திற்கு நான் நடத்துவதற்கு நீங்க எதுல நிக்கணும் அப்படின்னா தனிமையில நீங்க நின்னு பழகணும். இன்னைக்கு அம்மா இல்ல, ஆனா நீ நின்னு பழகணுமாப்பா. இன்னைக்கு அப்பா உங்க கூட இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுல நில்லு, இந்த போராட்டத்துல நீ நில்லு, இந்த தனிமையில நீ நில்லு. உனக்காய் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உடைய கண்கள் காணும் பலரை உருவாக்குவதற்கு கர்த்தர் உங்களை கருவியாய் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. யோசேப்பு தனிமையாய் அந்த தேசத்துக்குள்ள கடந்து போகிறார். அவ்வளவு பாடுகள் அவனுடைய மனசுடைய ஓரத்துல. அப்பா இந்த வசனத்தை எழுதும் போது கிட்டத்தட்ட அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16-17 வருஷம் தாண்டிருச்சு. ஸோ 17 வருஷம் வரைக்கும் தன்னுடைய அப்பாவை அவன் இழந்ததை அவனால மறக்கவே முடியல. அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, அப்பா தன்னோட பேசின பேச்சு, அப்பா தான் கூட படுத்திருந்தது. ஆனால் தனிமை. அவன் சொல்றான், இப்போ சொல்றான், என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணினார். ஹல்லேலூயா. தனிமையில கர்த்தர் உங்களோடு கூட துணையா இருப்பார். உங்களுடைய கரத்தை பிடித்து கர்த்தர் அவர் நடத்துவார். நீ தனிமையா இல்லை, தேவன் உங்களுக்கு மறைந்து உங்களை பார்த்து கொண்டே இருப்பார். கைகளை உயர்த்தி தேவனிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே இந்த தனிமையான வாழ்க்கையில எனக்கு நிற்பதற்கு ஒரு பலனை கர்த்தர் தாரும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் தனித்தவளாய் இருக்கிறேன், ஆண்டவரே நான் தனித்தவனாய் இருக்கிறேன். என் எதிர்காலம் என்ன? எனக்கு ஒரு திருமணம் பார்ப்பதற்கு கூட யாருமே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையை நிறுத்துவதற்கு யாருமே இல்லையே, என்னை யோசிப்பார் யாரும் இல்லை, ஆண்டவரே என்னை ஞாபகம் வைத்திருப்பார் யாரும் இல்லை, எல்லாராலும் நான் மறக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை காண்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இந்த தனிமையிலே நிற்கக்கூடிய ஒரு பலன் கர்த்தரே தருவாராக. ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக பாடுகளில் ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கணும். நம்பர் 2, ரெண்டாவது தாழ்மையில ஒரு தேவனுடைய பிள்ளை சாகிற வரைக்கும் நிற்கணும். மூணாவது தனிமையில ஒரு தேவனுடைய பிள்ளை நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. இதுல நீங்க நின்னுட்டீங்கன்னா நீங்க யார் முன்னாடி நிற்பீங்கன்னா ராஜாக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். உங்களை யாரும் அசைக்க முடியாது, உங்களை யாரும் தள்ளவும் முடியாது. நீங்க தான் அடுத்த தலைவன், நீங்க தான் அடுத்த தலைவி. இந்த 3 போராட்டத்திலையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தரே தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். இந்த வார்த்தையை ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். என்னை நிற்க பண்ணுகிற ஒரு தேவன், என் கால்களை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன்.
ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் ஆமென் என்னை நிற்க பண்ணுகிறவர், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி கர்த்தாவே நான் நிற்கணும் ஆண்டவரே, நான் அடிக்கடி விழுந்து போகிறேன், நான் அடிக்கடி தவறுகிறேன் ஆண்டவரே, நான் அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிட்டே இருக்கிறேன், ஆனா நான் இன்றைக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே என்னை நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. எபிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் அப்பா, எங்களை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி எல்லாரும் இஷ்டத்தோடு கூட ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும் முழு பலத்தோட கேளுங்க. கர்த்தர் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க போகிறார், உங்களுக்கு சொந்தங்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்க போகிறீர்கள். நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அங்க கர்த்தர் உங்களை நிற்க பண்ண போறார் பிரதர் சிஸ்டர், அங்க நிற்க பண்ண போறாரு. நீங்க இந்த மாதிரி தாழ்மையில நிற்கும் போது, நீங்க பாடுகளில் நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை மேலான இடத்திலே நிறுத்துவேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் உயர் ஸ்தலங்களில் நிற்க பண்ண போகிறார். உன் கால்களை நான்கள் மான்கள் கால்கள் போலாக்கி உன்னை உயர் ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுகிற கர்த்தர். ராஜாக்களோட கர்த்தர் நிற்க வைப்பார், உலகத்திலே பெரிய பெரிய மனிதர்களோட நிற்க வைப்பார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். ஆமென். நீங்கள் துரத்துண்ட அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். உங்களுடைய காலடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தர் நிறுத்த வைப்பார். எந்த இடத்துல தலை குனிந்து வந்தீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு போய் நிற்க வைப்பார். கர்த்தர் சொல்லுகிறார், மகளே இந்த சூழ்நிலையிலே நீ நிற்பாயானால் ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. ஹல்லேலூயா. தாயை போல உணவு கொடுக்கின்றே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து செல்பவரே. ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமன். இப்ப கைய மேல தட்டி எப்ராயிமே கரங்களை தட்டி பாட பாட என்னை நிற்க பண்ணுகிற கர்த்தர், என் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், என் காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். பாட பாட அந்த கிருபை உங்களுக்கு வரட்டும். உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, உன்னை எப்படி கைவிடுவே. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை நிற்க பண்ணுகிற ஒரு தேவன். யாராமா? நீங்கள் விழாதபடிக்கு உங்கள் காலடிகளை உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசத்துல நிற்கும் போது ஆண்டவர் உங்களை நிற்க பண்ணுவார். நான் நம்புறேன் இந்த 2023வது ஆண்டு உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்துகிற ஒரு வருஷமா மாறும். ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவார்? அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல அப்படியே நிலை நாட்டுவாராக. ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நிலையா நிற்கிறது தான் ஒரு ஆசீர்வாதம். அப்படியே ஸ்ட்ராங்கா ஒரு உறுதியான ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல வருமானம், ஒரு நல்ல சொந்தமான வீடு, ஒரு நல்ல திருச்சபை, ஒரு நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைங்க, அப்படி ஒரு நிலை, ஒரு நிலையான வாழ்க்கை. நான் நம்புறேன் இந்த ஜெபத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் நீங்க நிலை இல்லாம இருக்கலாம், எந்த நிலையும் இல்லாம எல்லா இடத்துலையும் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் உங்களை நான் பிளஸ் பண்றேன், கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவாராக. ஆமென் சொல்லுவோம். இனி நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறது நிலையா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை ஸ்ட்ராங் பண்ணட்டும் ஆண்டவர். ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, கடைசி வரை எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த விசுவாசத்துல உறுதியா நான் நிற்பேன். என்ன சோதனை வந்தாலும் நான் வலது புறமும் இடது புறமும் என்ன பண்ண மாட்டேன்,
சாய மாட்டேன். ஒரு பொருத்தனை எடுங்க. நான் அதுல அவதூறா பேச மாட்டேன், ஆண்டவரை திட்ட மாட்டேன், ஜெபத்தை மறக்க மாட்டேன், பைபிளை மறக்க மாட்டேன். அப்படி ஸ்ட்ரென்த்தா நில்லுங்க. அடுத்ததாக உங்க தாழ்மையில கடைசி வரைக்கும் நீங்க அப்படியே நில்லுங்க. ஆண்டவரே நான் நிற்க பலன் தாரு. ஆண்டவர் உங்களை நிலைநாட்டுவாராக. ஆமென் சொல்லுங்க.